ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் சோதனம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரதான கிருபை நமக்கு உண்டாயிருந்தபடினால் கடந்த ஒரு பரிசுத்த நாளிலே கர்த்தருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை செய்து கடந்து போனோம். இந்த ஒரு வார காலமாக அவருடைய அன்பு நம்மை தாங்கிட்டு ஏந்திட்டு சுமந்துட்டு தப்புவித்தது. அதனால் நாம் திரும்பவும் தேவ சமூகத்திலே கலந்து வந்து அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆராதிக்க முடியான ஒரு நல்ல பாக்கியத்தை நம்முடைய தேவனாய் கர்த்தர் எனக்கு உங்களுக்கு கூட கூட்டி வழங்கின அந்த அன்பிற்காக நான் என் ஆண்டவரை அதிகமாக சோத்திருக்கிறேன். இந்த சமயமானது ஆண்டவருடைய அருள் வார்த்தைகளை கேட்டு என்னுடைய ஆத்மாவை பலப்படுத்திக் கொள்கிற நல்ல சமயமாக இருக்கிறது. பலத்திலிருந்து தேவனாய் கர்த்தர் தாமே நல்ல வார்த்தைகளை நமக்கு அனுப்பி தரும்படியாக தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஜெபத்தோடு கூட காணப்படும்படியாக உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையாக 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு இன்னைக்கு பிரசங்க வாக்கியமாக தந்திருக்கிறார். அந்த வார்த்தை முன்னிட்டு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறான ஆசீர்வாதங்களை நாம் அப்படியாக தியானித்து பார்ப்பதற்கு நாம் அறிந்து புரிந்து நம்முடைய இதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய காரியங்களை அறிந்து புரிந்து வைத்துக் கொள்வதற்கு அன்பின் தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை எடுத்த ஒருவர் எழுந்து நின்று வாசிக்கலாம். அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீது வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன் மேடைகள் மேல் தூபம் காட்டுகிற ஆசாரிகளை உன்மேல் பலியிடுவான். மனுஷருடைய எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும். இப்படி ஒரு காரியம் அங்கே தீர்க்க தரிசனமாக ஒரு தேவனுடைய மனுஷன் தீர்க்க தரிசனமாக உரைத்ததாக அங்கே நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீது வம்சத்திலே யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளிலே ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசியா என்கிறதான இந்த ஒரு ராஜா தாவீதின் வம்சத்திலிருந்து அவருடைய வம்சாவளியாக பிறந்து இந்த வார்த்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்ட இந்த யோசியா என்கிறதான இந்த ராஜா இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பொழுது அவர் இல்லை, அவர் பிறக்கவே இல்லை என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது. எத்தனையோ அவருடைய மூதாதையர்கள் இன்னும் அவருக்கு பின் பிறக்க வேண்டியது இருக்கிறது. அதற்கு பிற்பாடு எத்தனையோ அப்படியாக மூதாதையர்கள் பிறந்து எத்தனையோ காரியங்கள் நடந்து எத்தனையோ ராஜாக்கள் எழும்பி எத்தனையோ வருடங்களுக்கு பிற்பாடு இந்த யோசியா பிறக்க போகிறார் என்று இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இப்பொழுது இல்லை. ஹல்லேலூயா! அவர் இப்பொழுது இல்லை. அந்த யோசியா ராஜா இப்பொழுது இல்லை. அவர் எப்பொழுது பிறப்பார் என்று காலங்கள் குறிப்பிடவில்லை. ஆனால் யோசியா என்று ஒரு ராஜா பிறப்பான். அவன் எனக்காக பக்தி வேறாக்கி கொண்டு இந்த விக்கிரக பாகல் மேடைகளிலே பலியிடுகிறதான இந்த காரியத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்குவான். பக்தி வராக்கி கொண்டு அவன் எழும்புவான் என்று பேரையும் சொல்லி தேவனாய் கர்த்தர் முன் தீர்க்க தரிசனமாக ஒரு தேவனுடைய மனுஷனை கொண்டு இங்கே அவர் சொல்லி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறார். இது 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 17 வரைக்குள்ள வசனங்களில் அப்படியே இந்த ராஜா எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிற்பாடு எத்தனையோ பல ராஜாக்கள் எழும்பி கடந்து போன பிற்பாடு இவர் தேவன் சொன்னபடி இவர் பிறப்பிக்கப்பட்டு இவர் மூலமாக தேவனாய் கர்த்தர் இந்த காரியத்தை நிறைவேற்றினார். இவர் பக்தியராக்கி கொண்டு தேவனுக்காக பெரிய வேலைகளை செய்தார். அந்நிய வழக்கத்துக்கு ஏதுவாயிருந்த எல்லா பலிபீடங்களின் சிலைகளையும் அவர் உடைத்து தகர்த்து போட்டு
அவர் என்ன செய்தார்? தேவனாய் கர்த்தர் நிமித்தம் பரிசுத்தவான்கள் பாராட்டி அவர் செய்து முடித்தார். ஆனால் அவர் இல்லாதது போதே அவரை குறித்து கர்த்தர் முன்தீர்மானமாக இப்படி ஒருவன் பிறப்பான், அவன் பேர் முதற்கொண்டு என்ன என்று சொல்லி அவர் எழுதி வைத்திருந்தார். எல்லாரும் மறந்து போயிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் மறக்கவில்லை. கர்த்தர் உடைய தெரிந்து கொள்ளுதல் இங்கே நாம் காண வேண்டிய ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலும் முன் தீர்மானமும் எல்லா காலங்களிலும் அது தேவனால் திட்டமாக நிறைவேற்றப்படுகிறது, நிறைவேற்றப்படும் என்பதற்கு இவைகளெல்லாம் நமக்கு மிகுந்த ஒரு ஆதாரமான, நமக்கு ஒரு நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதை எண்ணி நானும் என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்கிறேன்? அதிகமாக நான் நன்றி செலுத்துகிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 15 முதல் சில வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கலாம். வாசிங்க. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரேமியாம் பெத்தேலிலே உண்டாக்கியிருந்த பலிபீடமும் மேடையும் ஆகிய இவரண்டை அவன் இடித்து அந்த மேடையை சுட்டரித்து தூளாக்கி விக்கிரத்தோப்பையும் சுட்டரித்தான். யோசியா திரும்பி பார்க்கிற பொழுது அங்கே அந்த மலையில் இருக்கிற கலர்களை கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறையுள்ள எலும்புகளை எடுத்து வர செய்து இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறிய அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படியே அந்த பலிபீடத்தின் மேல் அதை சுட்டரித்து அதை தீட்டுப்படுத்தினான். அப்பொழுது அவன் நான் காண்கிற இந்த குறிப்படியாக என்னவென்று கேட்டதற்கு அந்த பட்டணத்து மனுஷர் அது யூதாவிலிருந்து வந்து நீர் செய்த இந்த கிரிகளை பெத்தேலில் பலிபீடத்துக்குரியமாய் கூறி அந்த தேவனுடைய மனுஷனும் செத்து பல காலங்கள் போய்விட்டது. ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் யோசியா என்கிற அந்த ராஜா பிறக்கிறதுக்கு முன்பாகவே பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமும் அந்த யோசியாவை குறித்தான தெரிந்து கொள்ளுதல் தீர்மானமும் என்ன செய்தது? கர்த்தரால் நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகளே, காலங்களிலே கர்த்தர் தம்முடைய வேலையை செய்து நிறைவேற்றி முடிப்பதற்கென்றும் தம்மேல் பக்தி வைராக்கியம் கொண்டு தம்முடைய வேலையை செய்து முடிப்பதற்கென்று கர்த்தர் காலங்களிலே எல்லா காலங்களிலும் கூட தேவனாய் கர்த்தர் தம்முடையவர்களை கர்த்தர் அவர்கள் தாயின் வயிற்றிலே உருவாகுவதற்கு முன்பே அல்லது உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவர் தெரிந்து வைத்து தீர்மானித்து வைத்து விடுகிறார். அப்படி தெரிந்து தீர்மானித்துக் கொள்ளப்பட்டவர்களை அவர்கள் அந்த காலத்துல இந்த பூமியில பிறக்க செய்து அந்த காலத்தில் காணப்படுகிறான அவபக்தியான காரியங்களை ஒழித்து தேவ ஆராதனைக்கு விரோதமாக, தேவ சித்தத்துக்கு விரோதமாக இந்த பூமியில நடக்கிற எல்லா அவபக்தியான காரியங்களுக்கும், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களுக்கும், சாத்தானுடைய காரியங்களுக்கும் ஒரு முடிவு உண்டாக்குற காரியங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு தம்முடைய தீர்மானத்தை நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த ராஜாவுடைய காரியங்கள் நமக்கு திட்டமாக நமக்கு படிப்பிக்கிற, உணர்த்துவிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படியானால் கர்த்தர் எல்லா காலங்களிலும் ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனை முன்குறித்து தெரிந்து கொண்டு அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவர்களை இந்நிலத்தில் அவர்கள் பிறப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லி அவர்களை பிறக்க செய்து அவருடைய காலங்களில் காணப்படுகிறான அவபக்தியை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒழிக்கிறவராகவும் திரும்பவும் தேவ ஆராதனை அந்தந்த காலங்களில் கர்த்தர் நம்முடைய சித்தப்படி ஒழுங்குபடுத்துகிறவராகவும் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் என்ன முடிகிறது? அறிந்து கொள்ளப்படுகிறது. சங்கீத புத்தகத்தில் 139வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை ஒரு தேவனுடைய எடுத்து வாசித்து பாருங்க. அங்கே பக்தன் சொல்லுகிற பொழுது
என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று சொல்லி அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியதா இருக்கிறது. என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது, அது உண்டாகல, அதுக்கு முன்னாலே என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று சொல்லி அங்கே தெளிவாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 119:16 வசனத்தை ஒரு தேவனுக்குள்ளே எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவைகளை ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் ஒருவேற்பட்ட நாட்களும். ஆமா, நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், தாவீது ராஜாவா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், கர்த்தருக்காக பத்தியவராக்கி கொண்டு கர்த்தருக்காக பெரிய காரியங்களை கிரியைகளையும் செய்து முடித்தான எந்த ஒரு பரிசுத்தவானா இருக்கட்டும், எலியாவா இருக்கட்டும், எலிசாவா இருக்கட்டும், ஹல்லேலூயா, இல்ல பவுலடியாரா இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், இல்ல பக்திவராக்கி கொண்டு தேவனுக்காக பல காரியங்களை செய்தால சாமுவேல் தீர்க்கதரிசியா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், சாத்ராக் மேசாக்கா இருக்கட்டும், ஆபேத்நேகோவா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஹல்லேலூயா. நம்ம உருவாருக்கு முன்னாலே நம்மளை குறித்து முழு டீட்டெயிலும், நம்ம எங்க பிறப்போம், யாருக்கு பிறப்போம், இதுக்காக பிறப்போம் அப்படிங்கிறது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. அது விசேஷமா அந்த யோசியாவை மாதிரி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன் தீர்மானிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த காலத்துல எங்க பிறக்கணுமோ அங்க பிறந்து கர்த்தருக்காக பத்திவராக்கி கொண்டு, எப்படி யோசியாவில் நாட்கள்ல காணப்பட்ட அவபக்தியை ஒழிக்கும்படியாகுவான், விக்கிர ஆராதனையை ஒழிக்கும்படியாகுவான், கர்த்தருக்கு விரோதமான வழிபாடுகளை ஒழிக்கும்படியாகுவான், அங்கே மெய் வழிபாட்டை, தேவனுடைய வழிபாட்டை உறுதிப்படுத்தும்படியாகுவான். தேவனாய் கர்த்தர் எவர் வருவதை அவர்தாமே தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களை கர்த்தர் அந்த காலங்களில் பிறப்பிக்க செய்து அவர்களை கர்த்தர் பாதுகாத்து வளர்த்து ஆசீர்வதித்து அவர்களோடு கூட இருந்து அவர் தம்முடைய சித்தத்தை என்ன செய்து விடுவார், அவர்களை கொண்டு செய்து முடித்து விடுவார். யார் எதிராக எழுப்பினாலும் சரிதான், சாத்தான் குறுக்க வந்து நின்றாலும் சரிதான், முட்டு கொடுத்தாலும் சரிதான், அவர் நம்முடைய எதிர்த்து நின்றாலும் சரிதான், யாரை தேவனாய் கர்த்தர் இந்த காலங்களிலோ இல்லை எந்த காலங்களிலாக இருக்கட்டும் தம்முடைய வேலையை செய்வதற்காக கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரோ அந்த மனிதனோடு கூட இருந்து அவருக்கு பக்கபலமாக இருந்து அந்த மனிதனை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய திட்டம் தீட்டி இருக்கிறாரோ, தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, தீர்மானித்திருக்கிறாரோ அதை அவர்களை கொண்டு அந்த காலங்களில் அவர்கள் செய்து முடித்து விடுவார். அது அந்த மனிதனுடைய பலத்தினால் ஆகிறதல்ல, அது தேவனுடைய ஆவியினாலும் அவருடைய தீர்மானத்தின்படி தெரிந்து கொள்ள முடியினாலும் அது நடக்கிறது என்று நாம் தெளிவாக நாம் என்ன செய்ய வேண்டும், இவைகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிற. பிரசங்கி 6ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை யோசிச்சு பாருங்க. இந்த யோசியா பிறக்கல, ஆனா அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலே கர்த்தர் இப்படி யோசியான ஒருவன் பிறப்பான், தாவீதின் குடும்பத்துல ஒரு ராஜா பிறப்பான், அவனை கொண்டு நான் என்ன செய்வேன், இந்த காரியங்கள் எல்லாம் ஒழித்து போடுவேன், எனக்கு எதிரியா இருக்கிற காரியங்கள் எல்லாம் நான் நொறுக்கி போடுவேன் என்று சொல்லி அப்படியே அந்த யோசியாவை கர்த்தர்தாமே காலத்திலே பிறக்க செய்து அந்த காலத்துல இருந்த எல்லா கர்த்தருக்குறமான காரியங்களையும் அந்த ராஜா செய்து முடித்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருடைய செயலாக இருக்கிறது, இது கர்த்தருடைய தெரிந்து கொள்ளும் முன் தீர்மானமாக இருக்கிறது. அப்படி இந்த காலத்திலே கர்த்தர் அதை செய்யும்படியாக அவர் தம்முடையவர்களை எழுப்பி இருப்பார். அதற்காக நான் என் தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பிரசங்கி 6ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை ஒரு தேவனுக்குள்ள எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. இருக்கிறவனும் தோன்றும் முன்னே பேரிடப்படுகிறான். ஆமா என்று சொல்லப்பட்டு இருக்கிற எவனும் தோன்றதுக்கு முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. உங்க பேரு என்னது, என் பேர் என்னது, இங்க இருக்கிறவங்க பேர் என்னது, தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய பிள்ளைகளா ஊழியக்காரர்களா வந்திருக்க பிறந்து அப்படி வளர்ந்து அப்படி கர்த்தரை கண்டுகொண்டு ரட்சிக்கப்பட்டு அவர்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறார்கள், அவருக்கு பேர் சூட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த பேர்கள் எல்லாம் என்ன செய்யறார், இல்லாத காலத்திலே தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னாலே அவர் பேர் சொல்லி அழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் விசேஷத்துக்காக தம்முடைய காரியமாக தம்முடைய வேலையை செய்வதற்காக
தேவ சித்தம் செய்வதற்காக, தேவனுடைய வேலையை செய்து அந்தந்த காலங்களில் முடிப்பதற்காக அந்த காலங்களில் கர்த்தர் ஒருவர் எழுப்ப சித்தம் கொள்கிற பொழுது அவரை எழுப்பி அவரை கொண்டு அவர் தம்முடைய வேலையை அவர் நிச்சயமாக செய்து முடித்து விடுவார் என்பதற்கு இந்த யோசியாவினுடைய காரியங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆதியாகம புத்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் நாம் இங்கே வாசித்து பார்க்கலாம். ரெபெக்காளுடைய வயிற்றுல 2 குழந்தைகள் இருந்துச்சு, 2 பிள்ளைகள் இருந்துச்சு. ஆனா அவங்க நல்வினை தீவினையும் செய்யல, அவங்க பிறக்கவே இல்லை. பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் அவர்களை குறித்து தம்முடைய தெரிந்து கொள்ளும் தீர்மானத்தையும் ஆண்டவர் அங்கே திட்டமாக சொன்னார். அந்த தீர்மானத்துப்படி நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அது யோசியாவா இருக்கட்டும், அது ஆபிரகாமா இருக்கட்டும், அது யாக்கோபா இருக்கட்டும், அது ஈசாக்கா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், விசேஷமாக நம்ம எல்லாரும் தேவனாக தோன்றமுடனே நம்ம அறிந்திருக்கிறார். நமக்கு தோன்றமுடனே பேரும் அவர் வைத்திருக்கிறார். அதில் விசேஷமாக தம்முடைய வேலையை செய்து நிறைவேற்றுவதற்கென்று தேவன் அந்தந்த காலங்களிலே அவபக்தியை ஒழிக்க முடிக்கும், மெய் தேவ ஆராதனை செய்ய முடிக்கும். தேவனாய் கர்த்தர் தாமே அதற்கு மாறாக இடர்களாக காணப்படுகிற எல்லா தீமைகளையும் தேவ சமூகத்தை விட்டு ஒழித்து விட்டு ஒரு பயபக்தி உள்ள பரிசுத்தமுள்ள ஆராதனையர் இருக்கும்படியான காரியங்களை செய்யவும், தேவ சித்தத்தையும் திட்டத்தையும் அந்தந்த காலங்களில் செய்யவும் ஒரு விசேஷத்த காரியங்கள் முன்னமே தெரிந்து கொள்ளப்பட்டு அவரால் நிறைவேற்றப்படுகிறது என்பதுதான் முக்கியமாக நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆதியாகம புத்தகத்தில் வாசித்து பாருங்கள். 25ஆம் அதிகாரத்தில் 22, 23 வசனங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசித்து பாருங்க. யாக்கோபை குறித்தும் ஏசாவை குறித்தும் விசேஷமாக யாக்கோபை குறித்து அங்கே முன் தீர்மானமான காரியங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட காரியங்கள் தேவனால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி யாரை குறித்து தேவனாய் கர்த்தர் குறிப்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட காரியங்களை, முன் தீர்மானமான காரியங்களை கர்த்தர் தாமே சொல்லுகிறாரோ அவர்களை குறித்தான காரியங்கள் அவரால் நிறைவேற்றப்பட்டு விடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது தேவனுடைய செயலாக நடக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 25 வாசிங்க. அவருடைய கற்பத்தில் பிள்ளைகள் ஒன்றை ஒன்று மோதிக்கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் இப்படியான எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால் அதற்கு கர்த்தர் திருப்பி சொன்னது, 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது. உன் 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிறோம் பலத்திருப்பார்கள். ஆமா, தம்பி அண்ணனை சேவிப்பான், அவன் ஒரு பெரிய ஜாதியாக்குவான், அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யாக்கோபை வயிற்றில் இருக்கிற பொழுதே தெரிந்து கொண்டார். யோசுவாவை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவருடைய அப்பாவுக்கு முன்னால தாத்தா பூட்டன்னு ஒரு எத்தனையோ மூதையர்கள் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவரை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாக தீர்மானமாக அவருடைய தெரிந்து கொள்வதை பற்றி சொன்னார், பேரையும் சொன்னார் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். இப்படி விசேஷித்த கிருபையும் அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் பெற்றவர்களை குறித்தான தீர்மானங்கள் தேவனால் தேவ சமூகத்திலே நிறைவேறி தீர்க்கப்படுகிறது. அது கர்த்தருடைய காரியமாக செயலாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே கூட இதை பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் பவுல் அடியார்களை கொண்டு அதை இன்னும் நமக்கு விளங்க சொல்லி இருக்கிறார். அதை கூட நாம் அங்கே வாசித்து பார்க்கலாம். ரோமர் 9:10 முதல் 12 குறைக்குள்ள ஒரு வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். இந்த யாக்கோபுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன, அவரை குறித்தான முன் தீர்மானம் என்ன என்பதையும் அது தேவனால் நிறைவேற்றப்பட்டது என்பதையும் பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறவராக நமக்கு இருக்கிறார். அதற்காக நாம் தேவனை நாம் சோத்திரிப்போமாக. ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் 10 முதல் 12 வரைக்குள்ள வசனங்களை எடுத்த தேவனுடைய பிள்ளை வாசிக்கலாம். வாசிக்கலாம். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகி ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதியான பொழுது பிள்ளைகள் இன்னும் பெறாமலும்
நல்வினை ஜீவனை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரிகளினாலே நிலைநிற்காமல் அழைத்தவர்களால் நிலைநிற்கும்படிக்கு மூத்த நிலனுக்கு ஊழியர் செய்வான் என்று அவருடைய சொல்லப்பட்டது. அப்படியானால் ஒருவரை குறித்து தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் படி அவர் அவரை குறித்து சில காரியங்களை தீர்மானித்து விடுகிறார். இப்படித்தான் இவருடைய காரியங்கள் இப்படித்தான் ஆரம்பிக்கும், இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் தொடரும், இப்படித்தான் முடியும் ஹல்லேலூயா என்று தேவநாயகத்தை திட்டமாக விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் இது ஒரு தேவனுடைய விசேஷத்த காரியமாக இருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அறிய வேண்டியது இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவரை நாம் அதிகமாக நாம் சோத்திர செலுத்துவோம். பாருங்க, ஆதிகாம் 21:12 கூட ஆண்டவர் ஆபிரகாம் பேசுகிற பொழுது அவர் சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாரு. இப்படின்னாரு வேலைக்காரன் இருக்கான், வீட்டில் பிறந்த பிள்ளை இருக்கான், அவன் தான் என்ன செய்யும், அவனிடத்தில் என்னுடைய சந்ததி வளங்கட்டுன்னாரு. இஸ்மவேலை நினைச்சு சொன்னாரு. ஆனா கர்த்தர் சொன்னார், இல்லை, ஹல்லேலூயா, இல்லை, ஈசாக்கிடத்திலே உன் சந்ததி வழங்கும்னு சொன்னார். ஹல்லேலூயா. இந்த ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்பாகவே தேவனாகிய கர்த்தர் சொன்னார், சாரால் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, அவர்களிடத்திலே உன்னுடைய சந்ததி விளங்கும் அப்படின்னு சொன்னார். இவங்க நல்லா தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய முன் தீர்மானமான பாத்திரங்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தோன்றுகிறதுக்கு எத்தனையோ காலங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் இவர்களை குறித்து கர்த்தர் சொல்லியிருந்தாரு, சொன்னது நிறைவேறிச்சு அப்படின்னு தான் நமக்கு பார்க்கிறோம். ஆனால் அப்படின்னாலே தெரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு பெரிய கர்த்தருடைய காரியமாக இருக்கிறது. ஒருவரை தெரிந்து கொண்டு ஒரு காரியமாக அவரை அதை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். காலத்துக்கு முன்பாக, காலகாலங்களுக்கு முன்பாகவே தெரிந்து கொள்கிறார். தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்பாகவே அவர் தெரிந்து கொள்கிறார். அவர்களை பேர் சொல்லி அழைக்கிறார் என்றெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, பார்க்க வேண்டிய அப்படிப்பட்ட உள்ள குறித்தான தெரிந்து கொள்ளுதல் தீர்மானமும் தேவனால் நிறைவேற்றப்பட்டு முடிந்து விடுகிறது. அப்படி இந்த காலங்களிலும் ஒருவரை தேவனாய் கர்த்தர் இந்த கடைசி கால ஊழியத்துக்கு என்று கர்த்தர் தெரிந்து கொள்வார் என்று சொன்னால், எவ்வளவுதான் எதிர்ப்பு வரட்டுமே, எவ்வளவுதான் பகை வரட்டுமே, எவ்வளவுதான் விரோதங்கள் வரட்டுமே, சாத்தான் எழுந்து நிற்கட்டுமே, அவன் போராடட்டுமே, பலவந்தம் பண்ணட்டுமே, உச்சபட்சமாக என்ன முடியுமோ அதை செய்யட்டுமே, ஆனால் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் ஒருவருக்கு உண்டாயிருக்குமானால் அவர் அதை செய்து நிறைவேற்றி முடிக்கிறார் என்பதுதான் காரியம். தெரிந்து கொள்ளப்பட்டவர் அல்ல, தெரிந்து கொண்டவர் அதை செய்து முடிக்கிறார் என்பதுதான் காரியமாக இருக்கிறது. அதற்காக நாம் தேவனை நாம் சோத்திருப்போம். அவர் பலவீனம் உள்ளவராக இருக்கிறார், அவர் பேரமையானவராக இருக்கலாம், அவருக்கு பெரிய அறிவு ஞான புத்தி எல்லாம் இல்லாமல் இருக்கலாம், பெரிய பராக்கிரமசாலியா இல்லாமல் இருக்கிறார், அவர் மனிதர் பார்வையிலே ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். ஆனால் அவரை கொண்டு கர்த்தர் ஒன்றை செய்வதற்கு திட்டமிட்டார் என்றால் அதை அவருடைய தீர்மானம் அவருடைய நிறைவேறும். அது அவருடைய காரியம் என்று சொல்கிறதை காட்டும் இறைவனுடைய காரியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. வாசி ஆதியாகமம் 21:12. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, ஆமா, ஏற்கனவே நான் சொன்னபடி ஈசாக்கு இடத்துல ஒன்று சந்ததி விளங்கும்னு ஆண்டவர் என்ன செஞ்சார் சொன்னார். இந்த ஈசாக்குடைய பேரும் அம்மா வயிற்றில் அவர் உண்டாகவே இல்லை, அதுக்கு முன்னாடியே சொன்னார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு விசேஷித்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் பெற்ற தேவனுடைய மனிதர் காரியங்கள் இப்படி இருந்தது. அவர் தெரிந்து கொள்ளுதல் கண்டிப்பாக என்ன செய்து விடுகிறது, நிறைவேறி விடுகிறது. பாருங்க, உபாகம் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்காங்க. அதுவும் ஒரு தெரிந்து கொள்ளுதல் தான். அப்ப தெரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஒருவரை ஒரு காரியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களே கர்த்தருடைய சபை எழுப்பும்படியாக லாசரையாவை தேவனாய் தெரிந்து கொண்டு அவருக்கு தேவனாய் தரிசனமாகி, நீ என்னுடைய சபையை எழுப்பு அப்படின்னு சொல்லி, அது எப்படி எழுப்பணும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய எல்லா காரியங்களையும்
உபதேசங்களையும் சட்ட திட்டங்களையும் சத்தியங்களையும் ஆசீர்வாத உபதேசங்களையும் எல்லா நடைமுறைகளையும் காரியங்களையும் அந்த ஆதி நாட்களில் அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்ட பொழுது, சபை எழுப்பும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்ட பொழுது, ஆதி அப்போஸ்தலருக்கு கொடுத்த எல்லா அதிகாரங்களையும் எல்லா கட்டளைகளையும் பிரமாணங்கள் உபதேசங்களையும் ஆதிகளையும் நான் உனக்கு தருகிறேன். நீ விழுந்து போன சாந்தி கூடாரத்தை நீ திரும்ப எழுப்பு, திரும்பவும் இந்த பூமியில என்னுடைய சபை எழுப்பு, ஹல்லேலூயா என்று முன் அவர்களுக்கு கொடுத்தான காரியங்களும் தெரிந்து கொள்வதும் முன் தீர்மானமா இருக்கிறது. ஆனபடினால் அவர் சபை எழுப்பினார். 46 ஆண்டு காலமாக கர்த்தர் அவரை கொண்டு சபையை நடத்தி ஆண்டு வந்தார். அவருடைய காலம் முடிந்தது. அவர்கள் தம்முடைய சாணத்துக்கென்று இளைப்பாறும்படியாக அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். இப்படி எல்லா காலங்களிலும் அது நடக்கிறது, நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இது ஒரு தெரிந்து கொள்ளுதல். இப்படி தெரிந்து கொள்ள கொடுத்தான தீர்மானங்கள் எல்லாம் சரியாக நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. வாஸ்து பாருங்க, உபாகம புஸ்தகத்துல 9:5 9:5 உன் நீதி நிமித்தமும் உன் இதயத்தினுடைய உத்தம நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதியுடைய ஆகாபிய நிமித்தமும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும். பார்த்தீங்களா, அப்போது இவங்கெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருந்தாங்க, தேவனால் முன் தீர்மானிக்கப்பட்டவர்களா இருந்தால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவர் நிமித்தம் இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக கோயம்புத்தூர்ல ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு. அப்போ நாங்கள்லாம் ரொம்ப இளைஞர்களாக வாலிபை வந்துள்ளவர்களாக இருந்தோம். திருமணம் முடிந்து ஒரு கை குழந்தை என்னமோ தான் இருந்துச்சு நினைத்தான். அப்போ அங்கே 3 நாள் ஊழியர் மாணவர்களோட 3 நாள் கன்வென்ஷன் நடந்துச்சு. அப்பொழுது தலைமை அப்போஸ்தலர் ஐயா லாசரையா பேசுகிறது பொழுது ஒரு காரியத்தை இந்த முதல் நாள் கன்வென்ஷனில் சொன்னாங்க. நீங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறீங்கன்னா, நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன்னா, நீங்கள் புதிய சபையாக கூடி வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு தற்செயல் சம்பவம் இல்லை, இது தேவனுடைய செயல் அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு புதிய சபைக்குள்ள இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் நீண்ட காலமாக கர்த்தருக்கு திருச்சபையா பயபக்தியோடு கூட ஆராதனை செய்கிறோம் என்று சொன்னால், அவருடைய சத்தியத்துக்காக பக்தி வைரக்கமுள்ளவர்களாக இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோம் என்று சொன்னால், இதெல்லாம் தற்செயலாக நமக்கு நடந்த காரியம் அல்ல. இது கர்த்தர் தெரிந்து கொண்டு உங்களை என்னையும் தேவ சமூகத்தில் தெரிந்து கொண்டு நம்மை குறித்தான தீர்மானங்களை நிறைவேற்றும்படியாக என்னையும் உங்களையும் அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நாம் நிற்கிறோம், நிலைத்திருக்கிறோம். எத்தனை நேரம் நம்ம ஆடினோம், அசைஞ்சோம். எத்தனை நேரம் நம்மளை மனிதர்கள் அசைத்தார்கள், ஆட்டினார்கள். அதனால நம்ம நிக்கிறோம்னா நம்ம சாமர்த்தியத்தில் இல்லை என்று சொன்னது போல, நம்முடைய உத்தம குணத்து நிமித்தம் அல்ல, நம்முடைய உண்மையின்படி அல்ல. தேவனாய் கர்த்தர் உங்களை என்னையும் எல்லா சூழ்நிலையிலும் திருச்சபைக்குள்ளாக நிலைநிறுத்தும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டபடினாலே அவர் உங்களையும் என்னை குறித்தான தீர்மானத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அது நம்முடைய செயல் அல்ல. நம்ம ரொம்ப ஜெபிச்சோம், ரொம்ப தியாகமா இருந்தோம், சபையை குறித்து எனக்கு வைராக்கியம், அதெல்லாம் 2வது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்கிறார். இல்லைன்னா எப்பவுமே நம்ம டப்பா டான்ஸ் ஆடி நம்ம இப்போ எங்கேயோ போயிருப்போம். கர்த்தருக்கு சித்தமில்லாத இடங்களுக்கு நம்ம போயிருப்போம். அப்படி அதுவும் ஒரு தெரிந்து கொள்ளுதல் தான். ஹல்லேலூயா. அப்போ இதுவே எப்படி இருந்தா, அந்தந்த காலங்களிலே கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவர் மூலமாக தம்முடைய வேலையை அந்த காலத்தில் நிறைவேற்றுறதுக்கு, நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு கர்த்தர் தீர்மானிச்சிருப்பார். அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும், மனுஷனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவராக இருந்தாலும், அற்பமான ஒரு சத்துவை போல மதிக்கப்பட்டாலும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிற அப்படின்னாலே அவர் கூட இருந்து அதை செஞ்சு முடிச்சிருவாருங்கிறத நம்ம தெளிவாக அறிய முடியாக தேவனாய் கர்த்தர் இந்த நாளில்
நமக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை தருகிறார். எரேமியா புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 4-5 வசனத்தை நீங்க எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அங்கே எரேமியா குறித்து தாயின் வயிற்றில் உருவாருக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டேன். எந்தெந்த நேரங்கள்லாம் கர்த்தருடைய பிரமாணங்கள் மீறப்படுகிறதோ, நாட்டிலே அவபக்தி பெருகிறதோ, அநியாயங்கள் அக்கிரமங்கள் பெருகிறதோ, தேவநீதி புறக்கணிக்கப்படுகிறதோ, தேவ சித்தத்துக்கு மாறானவர்கள் துணிகரமாக நடப்பிக்கப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் பக்தி விளக்கு கொண்டு தம்முடைய வேலை செய்வதற்கென்று காலகாலத்துக்கு முன்பாக தாயின் வயிற்றிலே தோன்றதுக்கு முன்பாகவே ஒருவரை கர்த்தர் குறிச்சிருந்தார், முன் குறிச்சிருந்தார். அவரை பிறப்பிக்க வச்சு அந்த காலத்தில் அவரை கொண்டு அந்த அவபக்தி ஒழிச்சு தேவ சித்தத்தை நிலைநாட்டியிருந்தார். அப்ப இப்பவும் நிலைநாட்டுவார், இப்பவும் நிலைநாட்டுவார். இந்த கடைசி நாட்கள்ல திருச்சபை விழுந்து கிடக்கிறது, அக்கிரமம் அநியாயமும் திருச்சபைக்குள்ளும் பெருகி இருக்கிறது. உலகத்திலே மாத்திரமல்ல, பிற கிறிஸ்தவ சமுதாயத்தில் மாத்திரமல்ல, பிற சபைகளில் மாத்திரமல்ல, இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய சபையிலும் அநியாயங்கள் அக்கிரமங்கள் பெருகி இருக்கிறது, அவபக்தியான காரியங்கள் பெருகி இருக்கிறது. பயபக்தி என்ற தன்மைகள் கணக்கில்லாமல் உண்டாயிருக்கிறது. தேவனுக்கு கடன் செலுத்துகிறவர்கள் அநேகமாக இல்லை. சுயமகிமைக்காக ஊழியம் செய்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஜனங்களை தேவனிடத்திலே வழி நடத்தாதபடிக்கு ஜனங்கள் தங்களை பற்றி கொண்டு மேன்மை பாராட்ட வேண்டும் என்று அப்படி ஜனங்களை வஞ்சகமாக வழி நடத்துகிற தேவனுடைய மனுஷர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறார்கள், பலத்து போயிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் திருச்சபையில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும். திருச்சபை பயபக்தி அடைகிற பொழுது திருச்சபையில தேவ சித்தம் திரும்பவும் சரியாக நடக்க முடியாத தேவனுடைய ஆளுகை திரும்பவும் திருச்சபைகளை உண்டாக்குற பொழுது அது உலகம் முழுவதும் பரவி பலந்தரம். அதற்கு கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்ய முடியாத ஒருவரை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அவர் விரும்புகிறாரோ விரும்பலையோ, அவருக்கு முடியலையோ, அவர் செஞ்சிருவாரு, அவரை கொண்டு செஞ்சு முடிச்சிருவாரு. இது கர்த்தருடைய தெரிந்து கொள்கிற முன் தீர்மானமும் இப்பவும் நடக்கும் 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 நடக்கும். அது அவருக்கு முடியாவிட்டாலும் ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, அப்படி செஞ்சிருவார். எரேமியா 1:4-5 வாசிங்க. நான் சின்ன பிள்ளைப்பா, என்ன விட்டுருங்கன்னு அவர் கதறினார்னு 6ஆம் வசனத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அவரை குறித்து ஆண்டவர் இப்படி திட்டமா சொன்னாரு. நான் இப்போ திடீர்னு உன்னை நான் கூப்பிடலப்பா, இப்போ உன்னை சூஸ் பண்ணல, தெரிஞ்சு கொள்ளல. உன் தாயின் வயிற்றில் நீ உருவாதற்கு முன்பாகவே என்னுடைய முன்னறிவின்படி நான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன், உன்னை தீர்மானிச்சுட்டேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். இப்படி எல்லா காலங்களையும் நடக்கிற போல இந்த காலங்களில் நடக்க வேண்டி இருக்கிறது நடக்கும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 4:5. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நான் உன்னை நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நான் உண்டாக்கவே இல்லை, உன்னை நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை வயிற்றுக்குள்ளே அம்மா வயிற்றுக்குள்ளே நான் பரிசுத்தப்படுத்தி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நான் என்ன செஞ்சேன், கட்டளையிட்டேன் என்று அவர் சொன்னார்னு சொன்ன பிறகும் இவருக்கு முடியல. அப்பொழுது 6 சொன்னார். அப்பொழுது நான் கர்த்தராக ஆண்டவர், இது நான் பேச அறியேன், சிறுபிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் விடல. ஆண்டவர் ஒருபோதும் எரேமியா விடல. அவருக்கு அநேக நேரம் முடியலன்னு விட்டுருங்கயான்னு சொன்னாரு. எனக்கு முடியல, என்ன விட்டுருங்கன்னு மறுபடியும் தேவ சமூகத்துல அவர் கதறினாரு. அந்த அளவுக்கு அவர் பலத்துக்கு மிஞ்சின காரியமாக இஸ்ரவேலில் இருந்த ராஜாக்களும் அன்னைக்கு இருந்த பிரபுக்களும் அன்னைக்கு இருந்த தீர்க்கதரிசி வேறுபட்டான கள்ள தீர்க்கதரிசிகளும் மாறாட்டமான குணங்களை மனநிலைமை உள்ள அந்த இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களும் இஸ்ரேல் ஜனங்களும் அவரை போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க. அவரால் முடியல, விட்டுருங்க ஆண்டவரே கூப்பிட்ட போது மாத்திரமல்ல, அதுக்கப்புறமும் அவர் ஊழிய காலங்களிலும் அவர் அதிகமாக மன அழுத்தத்துக்கும் பாதிப்புக்கும் அவர் ஆளானாரு. விட்டு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தான் பார்த்தாரு. ஆனா ஆண்டு
விடல அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அவர் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் தெரிந்து கொள்ளுதலும் தீர்மானமும், அது விசேஷத்தை தெரிந்து கொள்ளுதலும் தீர்மானமாக இருக்கிறவருடைய வாழ்க்கையில் நடந்து என்ன செஞ்சிருது, முடிஞ்சிருது அப்படிங்கிறதா கர்த்தர் நமக்கு சொல்ற காரியமா இருக்கல, எனக்கு சொல்ற காரியமா இருக்கிற. ஹல்லேலூயா. அப்ப இந்த காலத்திலும் சபை விழுந்து கிடக்கிறது என்றால் அதை திரும்ப தூக்கி நிறுத்துறதுக்கு கண்டிப்பா ஒரு ஆள் வேணும் தானே. ஒரு ஆளை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டு இருந்தாலும் சொன்னா, அவர் எனக்கு முடியலன்னு காலம் கத்துனாலும் சரிதான், ஒற்றுமையான்னு சொன்னாலும் சரிதான், அவரை குறித்தான நோக்கம், அவருடைய தேவனால், அவரை தெரிந்து கொண்ட தேவனால் அவரை குறித்தான தீர்மானங்கள் என்ன செய்யணும்னு கர்த்தர் முடிவு பண்ணி வச்சிருக்காரோ அதை செஞ்சு முடிச்சிருவாரு. ஹல்லேலூயா. அதுக்கு யாரும் வேணுங்கிற அவசியம் இல்ல, தனி மனிதனா செஞ்சிடலாம். ஹல்லேலூயா. அதுக்கு 50 பேர் வேணும், 100 வேணும், 1000 பேர் வேணும். அவரு கை கொடுக்கணும், அவரு தோல் கொடுக்கணும். எவரு கை கொடுக்கணும், எவரு தோல் கொடுக்கணும்? இறைவன் அல்லவா தோல் கொடுக்கணும், கை கொடுக்கணும். இறைவன் கூட இருந்து அப்படி ஒரு ஆளை கர்த்தருக்கு அழைச்சி அனுப்புறாரு, தெரிஞ்சு கொண்டு அனுப்புறாருன்னு சொன்னா அது அவரு கூட இருந்து ஒத்த மனத்தினா இருந்தாலும் இதை செய்து முடிச்சிருவாரு. ஹல்லேலூயா. என்ன பாடுபட்டாலும் அது நிறைவேறிடும். எரேமியா 20:7 முதல் 9 வரைக்கும் வசனங்களை நீங்க எடுத்து வாசி பாருங்க. எரேமியா 20:7 முதல் 9 வரைக்குள்ள வசனங்களை கூட நீங்க வாசி பாருங்க. கர்த்தாவே, ஆமா ஆமா கர்த்தாவே, முடியாதுன்னு சொன்னேன், விட்டுப்பான்னு சொன்னேன், வேண்டாம்பான்னு சொன்னேன், நான் படுத்துக்கிறேன், என்னால முடியாது, முடியவே முடியாது, என்ன விட்டுன்னு சொன்னேன். ஆனாலும் கர்த்தர் என்ன விடல, அவர் என்ன இணங்க பண்ணினாரு. நான் இப்ப வழி இல்ல, நான் இணங்கினேன் என் கர்த்தருக்கு. ஆமா, நாள்தோறும் நகைப்பு கடமான எல்லாரும் பரியாசம் பண்ணி சிரித்தா, கூட இருந்தவனே குதிகாலம் தூக்குனா. வாசிங்க. நான் பேசுன முதற்கொண்டு கதறுகிறேன், முடியலப்பா விட்டுருங்கப்பான்னு கதறினேன். கொடுமை என்று பால் கடிப்பு என்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் சொன்னேன், எல்லாரும் என்னை கேள்விப்பட்டாங்க, பரியாசம் நாள்தோறும் எனக்கு பரியாசமா இருக்கு. எல்லாரும் என்னை பார்த்து என்ன செய்யலாம், சிரிக்கான், கிண்டல் பண்ணுதான், கேள்வி பண்ணுதான். அதனால் ஆமா, அதனால அவர் சொன்னதை நான் சொல்ல மாட்டேன். அவன் ஆண்டவர் சொன்னாரு, நான் சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன் அப்படின்னாரு எரேமியா. ஹல்லேலூயா. பாத்தீங்க, ஆனால் அவருடைய வார்த்தை என் எலும்புக்குள் அடைப்பட்டு எரியிற அக்கனியை போல் என் இதயத்தில் இருந்தது. அதை அடக்கணும் தான் பார்க்க. ஹல்லேலூயா. அதை அடக்க முடியல. மறுபடியும் என்ன தெரியும், தேவன் என்னை மேற்கொண்டு விடுகிறார். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் என்னில நிறைவேற வேண்டும் என்று கர்த்தர் தெரிந்து கொண்ட முடியலாலே அவர் என்ன செய்யறாரு, என்ன மேற்கொண்டிருந்தாரு. மறுபடியும் நான் என்ன செய்றேன், அவருடைய வார்த்தைகளை நான் தேவசமூகத்தில் சொல்றேன். அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு திரும்பவும் நான் உயிர் பெறேன், பலப்படுறேன். திரும்பவும் நான் அப்படியே விழுந்து கிடந்தேன்னா என் தேவனுடைய ஆவியினாலும் பலத்தினாலும் அவருடைய தீர்மானத்தினாலும் தெரிந்து கொள்வதனாலும் நான் என்ன செய்றேன், திரும்பவும் எழுந்து நிற்கிறேன். அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யறேன். அவர் என்ன சொல்ல சொன்னாரோ அதை திரும்ப உறக்க சொல்றேன். தீமைகளுக்கு எதிர்த்து நிற்கிறேன், தீயவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறேன், சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறேன், சத்தியத்துக்கு விரோதமானவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறேன். இதுதான் முன் தீர்மானம். யோசுவாவை குறித்த முன் தீர்மானம், ஆபிரகாமை குறித்தான முன் தீர்மானம், ஈசாக்கை குறித்தான முன் தீர்மானம், அந்தந்த காலங்களில் எலியா எலிசா போன்றவர்களை குறித்தான தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் முன் தீர்மானம். பவுல் ஒரு முன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். அவர் பிறக்கிறதுனால அவரை கர்த்தர் அந்த ஆதி கிறிஸ்தவ காலங்களில் கர்த்தர் அவர் தெரிந்து அவரையும் கூட கர்த்தர் அப்படிதான் தெரிஞ்சு வச்சிருந்திருக்கார் உங்களுக்கு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 13 முதல் நம்ம வாசி பார்த்தோம்னா, அனனியாவை ஆண்டவர் கூப்பிட்டாரு.
இப்படி ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ அங்கே போ, அவன் பேர் சவுலு. அவன் நீ வர்றதாகவும் நீ வந்து அவன் மேலே கை வைக்கிறதாகவும் அவன் தரிசனம் கண்டிருக்கான் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த தேவனுடைய மனுஷன் அனனியா சொன்னாரு, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்கு செய்தான் என்று அவனை குறித்து அநேகரா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. இங்கேயும் இந்த தமஸ்கு பட்டணத்துக்கும் இவன் பிரதான ஆசாரியர்களிடத்தில் இருந்தும் அதிகாரம் பற்றி இங்கேயும் நம்முடைய நாமத்தை, கிறிஸ்துவ நாமத்தை தொழுது கொண்டவர்களை கெட்டுபடிக்கு கெட்டி காவலில் போடும்படிக்கு அவன் வந்திருக்கான்னு நான் அறிவாண்டவனே அப்படின்னு சொன்ன பொழுது 15-16 மட்டும் வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புரஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆளே. ஹல்லேலூயா. அந்த ஆதி திருச்சபை புரஜாதிகள் மத்தியிலும் தூர தேசங்களிலும் தீவிரமாக அறிவிப்பதற்காக முன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. என் நாமத்திலும் அவன் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று சொல்லி நான் அவனுக்கு காண்பிப்பேன். அவன் ஒரு பக்தி வேதாக்கம் அல்ல, ஒரு மனுஷன். அவனை நான் காலத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அந்த பவுலை குறித்த தீர்மானங்கள் எல்லாம் தேவனால், முன் தீர்மானங்கள் எல்லாம் தேவனால் நிறைவேற்றப்பட்டது, முடிந்தது. எரேமியாவை குறித்தான முன் தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு தீர்ந்தது. யோசியாவை குறித்து சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறி தீரிட்டு, சாமுவேலை குறித்தான காரியங்கள் எல்லாம் நிறைவேறி தீர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி பார்த்துக்கிட்டே போகலாம். இவர்கள் எல்லாம் தேவனால் முன் தீர்மானம் பண்ணப்பட்ட, முன் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்தந்த காலத்தில் கர்த்தருடைய வேலையை செய்து முடிப்பதற்காக கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு என்ன செய்கிறது, போதிக்கிறது. நன்மையோ தீமையோ தேவனாய கர்த்தர் என்ன நடந்தாலும் அவர்களை தற்காத்து அவர்களை குறித்தான முன் தீர்மானமான காரியங்களை தெரிந்து கொண்ட காரியங்களை நிறைவேற்றி தீர்க்கிறார். இந்த காலங்களில் அப்படியானால் அவர் தீர்ப்பார் என்பதற்கு இவைகள் எல்லாம் நமக்கு உறுதிப்படுத்துகிறதான காரியமாக கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறதா இருக்கு. ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் 28-29 வாசிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது அவர் இங்கே எப்படி சொன்னார், அவரை தெரிந்து கொள்ளுகிறதையும் காரியங்களை குறித்து அவர் அப்படி சொன்னார் என்று சொல்லி ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் 28-29 வசனங்களிலே அவர் சொன்ன வார்த்தைகள் உறுதிபட எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறோம். 28-29. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பயங்கராயிருக்கிறார்கள். தெரிந்து கொள்வதை குறித்து அவர் பிதாக்களின் நிமித்தம், ஆமா, ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு. அத எத்தனை வருஷமா அவர் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு பாருங்க. அப்போ ஆபிரகாம் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களையும் தெரிந்து கொண்டார். வாசிங்க. தேவனுடைய கிருபை வரங்களும் அவரை அழைத்து அழைப்பும் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. அவ்வளவுதான், இனிமே முடிஞ்சு போச்சு. ஒரு வாரமா உட்கார வேண்டியதான். அவ்வளவுதான், இனி ஒண்ணு செய்யல, படுத்தாச்சு, முடிஞ்சிச்சு அப்படின்னு தகைவலான் கூறிய போல நமட்டான் பட்சியை போல நான் கூவினேன் என்று சொன்னாலோ, நீ வாட்டில் கூவிட்டு இருந்து அவரு செய்ய வேண்டியதை அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை கொண்டு அவர் என்ன செய்து விடுவாராம், தெரிந்து முடிச்சு விடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நடந்து முடிந்தது என்று அவருடைய தீர்மானம் ஒன்றும் பொய்த்து போகிறதில்லை, நிறைவேறாமல் போகிறதில்லை. அந்தந்த காலங்களிலே அவருடைய தீர்மானங்கள் ஒன்று நிறைவேறாமல் போகிறதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டதை கொண்டு தம்முடைய தீர்மானங்களை அவர் என்ன செய்து விடுவார், நிறைவேற்றி முடித்து விடுவார். யோசுவா 21:45 வாசிக்கலாம். யோசுவா 21:45. யோசுவா 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு
சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தை தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிட்டு. இதே திரும்ப 23:14 யோசுவாவும் அது திரும்ப என்ன செய்கிறாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு நினைவுபடுத்தி சொல்லிட்டு போயிருக்கிறாருன்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 8:56 பார்த்தீங்கன்னா, தேவரே உங்களுடைய வாக்கினால் இதை சொன்னேன், உங்களுடைய கரத்தினால் நிறைவேற்றினேன், உங்களுடைய தாசனாகிய தாவீதுக்கு சொன்னேன், உங்களுடைய குமாரனாகிய சாலமோன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான் அப்படி நீங்கள் சொன்னீங்க. உங்களுடைய வாக்கினால சொன்னீங்க, அதோட கரத்தினாலே நிறைவேற்றினீங்கன்னு இந்த ஆலயம் எழுப்பி பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நாளில் கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பி ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு அவர்கள் அப்படி அந்த அளவுக்கு மகிமை தேவலை நிறுத்தின பொழுது அவர் வெங்கல பலிபீடத்தின் மேலே கசக பீடத்தின் மேலே நின்று கைகளை விரித்து முழங்காலை படிட்டு தேவனாய் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிற பொழுது இப்படி சொன்னார்னு 8:56 எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 3:9 சாமுவேலுக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் நிறைவேறமாக போகலை அப்படின்னு சொல்லி அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதுபடி நாளை தேவந்த பிள்ளைகளை அவர்கள் தெரிந்து கொள்ளுதலும் முன் தீர்மானமும் ஒருவரை கருத்து என்ன உண்டாயிருக்கிறதோ அது அப்படியே என்ன செய்யுமா அவர்களிலே அது நிறைவேறிவிடும். அந்தந்த காலத்துக்கென்று கர்த்தர் அவபக்தியை ஒழிக்கும்படியாகவும் தேவ சித்தத்தை தம்முடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றி முடிக்கும்படியாகவும் மெய் பக்தி வழிபாடுகள் சரியாக செவ்வனே அவருடைய சமூகத்தில் நிறைவேறும்படியாகவும் ஜனங்கள் மீட்கப்படும்படியாகவும் கர்த்தர் வருவதற்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும்படியாகவும் அந்தந்த காலத்தில் எழுப்புதல் உண்டாகும்படியாகவும் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறி தீர்க்கப்படும்படியாகவும் அந்தந்த காலங்களில் கர்த்தர் எந்த ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறாரோ அவரை குறித்தான தீர்மானங்கள் தேவ சமூகத்தில் உண்டாகிறதோ அவர் உண்டாகிறதுக்கு முன்பாகவே அதை கர்த்தர் தாமே தீர்மானித்து அவர்களை தெரிந்து கொண்டு அந்தந்த காலங்களில் அவர்களை கர்த்தர் எழுப்பி அவர்களோடு கூட இருந்து அவர் மூலமாக கர்த்தர் தம்முடைய தீர்மானங்களை நிறைவேற்றுகிறதா இருக்கிறார், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கிறார். அவர்களை குறித்தான சித்தத்தை தேவனே என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிறார் என்று நாம் அறிவோமாக வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3:19 சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள். அதானா 1 சாமுவேல் 3:19 சாமுவேல் வளர்ந்தான், அவனோட கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை கூட தரையில் விடவில்லை. சாமுவேலை குறித்து தெரிந்து கொண்டு கர்த்தர் அவரை குறித்து முன் தீர்மானம் பண்ண ஒரு வார்த்தையும் தரையில் விழுந்து போகணும்னு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அப்போது கடைசி காலத்துல திருச்சபை விழுந்து கிடக்கிறது, அவருடைய புதிய சபை விழுந்து கிடக்கிறது, உபதேசத்திலே விழுந்து கிடக்கிறது, பாவத்திலே விழுந்து கிடக்கிறது, பயபக்தியிலே விழுந்து கிடக்கிறது, தேவனுடைய அன்பிலே விழுந்து கிடக்கிறது, அந்யோன்யத்திலே விழுந்து கிடக்கிறது, சகோதர சிநேகத்திலே விழுந்து கிடக்கிறது, அநியாயம் அக்கிரமம் இந்த தேசத்துல பெருகி இருக்கிறது. சாத்தான் புகுந்திருக்கிறான், அவன் உள்ளே பலவிதமான குழப்பங்களை உண்டாக்கி இருக்கிறான். தேவஜனங்களை பாதுகாத்து ஐக்கியத்தை அன்பையும் உண்டாக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் காலத்திலே சாத்தானுக்கு இடம் கொடுத்து தங்கள் சுயத்துக்கு இடம் கொடுத்து சுய நாமத்துக்கு மகிமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பலவிதமான கொடிய தீமையான காரியங்களை செய்து தேவ சமூகத்திலே ஐக்கியத்தை உண்டு கொண்டவர்களே ஒருவர்கள் கஞ்சத்து பச்சிக்கிற அளவுக்கு ஜனங்களை தூண்டிவிட்டு தாங்களும் துணிகரமான காரியங்களை இந்த செய்கிற காலங்களில் ஒரு பக்தி வேறாக்கியம் கொண்டு தேவனாய் கர்த்தர் ஒருவரை தெரிந்து கொண்டு அவர் மூலமாய் திரும்பவும் ஒரு சீர்திருத்தம் உண்டாகும்படியாக, சபையிலே ஒரு சீர்திருத்தம் உண்டாகும்படியாக, பயபக்தி உண்டாகும்படியாக, தேவனுடைய சித்தமும் திட்டமும் திரும்பவும் சபையிலே நடப்பிக்கும்படியாக, சபையிலே திரும்பவும் தேவனுடைய ஆளுகை அதிகாரம் உண்டாக்கும்படியாக கர்த்தர் காலத்துக்கு முன்பாக ஒரு காரியத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதை கொண்டு அந்த மனுஷனை கொண்டு அந்த காரியத்தை கண்டிப்பா செய்து முடிச்சிடும். அவருக்கு முடியாம போயிடலாம், விட்டுருங்கப்பான்னு சொன்னாலும் அதை செய்வார். கர்த்தருடைய சேனையை கொண்டு கர்த்தர் செய்வேன் என்று சொன்ன காரியங்களை செய்து முடிப்பார். அப்போ அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அப்படி நான் தேவனுடைய பிள்ளைகள் அறிந்தும் நீங்க என்ன செய்யாதுங்க,
அறியாமல் செஞ்சுட்டா பரவாயில்ல, நீங்க அறிந்தும் அதிகாரத்துக்கு எதிர்த்து நின்றீங்கன்னு சொன்னா அது தேவனுக்கு எதிர்த்து இருக்கிற மாதிரின்னு ரோமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது பெரிய நஷ்டத்தையும் அடியும் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரும் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். கர்த்தர் ஒருபோதும் தம்மால் தெரிந்து கொள்ள பாத்திரங்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நீங்க பரியாசம் பண்றதுக்கு உங்க கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். அவருடைய வார்த்தையை மீறி ஒரு வார்த்தையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த மாட்டார், சபையில நடைமுறைப்படுத்தப்பட மாட்டார். ஏனென்று சொன்னால் அது கர்த்தருடைய தெரிந்து கொள்வதாக இருக்கிறது. திருச்சபை இல்லை, திரும்ப விழுந்து கிடக்கான திருச்சபையை தூக்கி எழுப்பி நிறுத்தி அதில் பழுதாய் போன எல்லாவற்றையும் சீர்படுத்தி நிலைநிறுத்தி அதை மகிமையிலே வெளிப்படுத்துவது கர்த்தருடைய சேனையின் ஊழியமாகவும் அது கர்த்தருடைய தெரிந்து கொள்வதாக இருக்கிறது. ஆனால் மிகுந்த கவனமாக இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டான நன்மைகள் மேன்மையான ஆசீர்வாதங்களையும் நாம் காத்துக்கொள்வோமாக. கர்த்தர் சேனையை தெரிந்து கொள்வார் என்று சொன்னார், தெரிந்து கொண்டார் என்று சொன்னார். அது எழுப்புவதற்கு ஒருவரை தெரிந்து கொண்டார் என்று சொன்னார். சேனை குறித்தும் அந்த தேவனுடைய ஊழியக்காரரை குறித்தும் அந்த சித்தங்களை தேவனாய் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அவர்களால் எப்படியும் நம்பிக்க முடியும். ஹல்லேலூயா! எப்படி நம்பிக்க முடியும்? நான் உங்களுடைய ஊழியக்காரர் என்றும் உங்களுடைய வார்த்தையின்படியே இதை செய்கிறேன் என்றும் விளங்க பண்ணும் என்று சொல்லி எலியா சொன்னார் என்று நம்ம வேதத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வாசிக்கிறோம் தானே. நம்ம வாசிக்கிறோம் தானே. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. 1 ராஜாக்கள் 18. அந்திபலி செலுத்திய நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து தேவனுடைய மனுஷன் வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணோம். ஹல்லேலூயா! வாசிங்க. திருப்ப பண்ணினேன் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டரலும் என்று அவர் தாழ்த்தி வருந்தி தம்முடைய தேவனத்தில் விண்ணப்பிச்சார். கர்த்தருடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அங்கே இருந்த பலிபீடத்தில் இருந்தான அந்த பலி மிருகத்தை பட்சித்தது மாத்திரமல்ல, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளங்களிலும் ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா! இப்படி ஒரு தீர்மானம் என்னை குறித்து உண்டாயிருக்குமானால், நான் ஓடினாலும் ஒளிஞ்சாலும் முடியாது, என்னை விட்டுன்னு சொன்னாலும் அது கர்த்தரால் அது தம்முடைய முன் தீர்மானத்தின்படி அது நிறைவேறி தேவனால் அது தீர்க்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நமக்கு நல்ல வார்த்தைகளை அன்றிருக்கிறமைக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. கர்த்தருடைய முன் தீர்மானமும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலும் ஒருவரை குறித்தான காரியமும் அந்த மனிதனால் அல்ல, அவரை தெரிந்து கொண்ட அவரை குறித்தான முன் தீர்மானங்களை வைத்திருக்கிற கர்த்தரால் நிறைவேறினது, நிறைவேறுகிறது, நிறைவேறும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நமக்கு நல்ல வார்த்தைகளை பரத்திலிருந்து அனுப்பி கொடுத்தமைக்காக நம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.